இது என்ன பெரிய இந்த வேலையா, இப்படி தடை விட்டு போறீங்க, இதுக்கு என்ன காசு, உனக்கு எதுக்கு மரியாதை, கொண்டார் வெளியே உட்கார். இந்த கை எனக்கு நடுங்கிட்டே இருக்கும், ஏன்னா நாங்கள் மேக்கப் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு பிளாக், மசில் ஸ்ட்ரெயின், என் ரிப்ஸ்லேருந்து என் முதுகு வரைக்கும் ஃபுல் பெயின். இந்த பெயினை நாங்கள் வெளியே சொன்னால் யாருக்கும் புரியாது. என் அப்பா வயசு ஆள் அவருக்கு தெரியும் நான் ஒரு லேடி இங்க உள்ள உட்காந்துருக்கேன்னு. அப்படியே ட்ரெஸ் மாத்துறாரு, இன்னர் வேர் முத கொண்டு சேஞ்ச் பண்றாங்க. நாங்க கத்துறோம், சார் நாங்க இருக்கோம், இருமா நான் மாத்திடுறேன், கதவு தோன்றாது அப்படிங்கிறாரு. தே ஓன்ட் திங்க் வி ஆர் அ ஹியூமன் பீயிங். உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இந்த மாதிரி வெளியே வேலைக்கு போய் பண்ணுச்சுன்னா நீங்க இந்த பிள்ளைகிட்ட இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அந்த செருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்றீங்களா? அந்த செருப்பு எடுத்துட்டு வரதுக்காகவே நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் இந்த பாத்ரூம் கதவை மூடிட சொல்லுங்க, கொஞ்சம் ஃப்ளஷ் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரியான வேலையை கூட எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்க வரல, நாங்க வேணும் உங்களுக்கு. ஆனா ஏன் அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம்? உமன்ஸ் கெட் ஈஸிலி சென்சிட்டிவிட்டி, யூடிஐன்னு ஒரு ப்ராப்ளம் வரும். பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை. ராத்திரியில இறங்குறப்போ கொஞ்சம் நம்ம பார்க்க கொஞ்சம் ஹேர் கலர்லாம் பண்ணிருக்கோம்னா அபியூசிங். அந்த டைம்ல எல்லாம் கோவம் வராது உங்களுக்கு? என்ன பண்ணுவீங்க? அழுகதாங்க வரும். என்ன கோவம் வருது சொல்லுங்க? வணக்கம் மேம். வணக்கம் வசந்த். யாரா இருந்தாலுமே லைக் சொந்தமா ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமா இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டுடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது லைக் அந்த நம்ம ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படின்ற அந்த தருணம் எப்படி இருந்தது? எஸ், நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணப்போ ஐ ஹாவ் சின்னதாக தான் ஒரு 6 அடிக்கு 10 நீளமுள்ள ஒரு சின்ன ஸ்டுடியோ ஸ்பேஸ் தான். பட் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல. ஸோ 2013 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனப்போ இந்த மேக்கப் ப்ரொஃபஷன் வந்து லைக் எல்லாருமே வந்து ஒரு இதுவாக, இது என்ன பெரிய இந்த வேலை, நீ இதுக்கு இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க, எல்லாரையும் மாதிரி தானே ஆஸ் யூஷுவல், இதுக்கு ஓவர் ஹைப் நீ கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி. பட் ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் மை ஒர்க். இது வந்து நம்ம ஊரில் யாருக்கும் இதோட வேல்யூ தெரியாது. பட் ஒரு நாள் நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியுன்ற மாதிரி. ஸோ அந்த சின்ன ஸ்பேஸ்லேருந்து என்கிட்ட வந்த கிளைண்ட் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா என் ஒர்க்குக்காக வருவாங்க. ஸோ செங்கல்பட்டுலேருந்து அவங்க கலெக்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய விஐபிஸ், நான் சும்மா சொல்கிறேன், ஒரு ஜுடிஷியல் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து எனக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. ஒவ்வொருத்தரும் மெனக்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டுடியோ, அது உள்ளே வந்து 2 பேர் வந்தால் அடுத்த 2 பேர் வெளியே தான் நிற்கணும். வெளியே நின்று என்னை பார்த்துட்டு போவாங்க. என் ஒர்க்குக்கான அங்கீகாரம் எனக்கு வந்து கிடைச்சப்போ, எஸ்டா நம்ம ஒரு ரைட்டான டிசிஷனில் எடுத்தது நம்ம கரெக்டாக போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஜெய் மேம் ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா மேம் வந்து லைக் எதனால ரொம்ப பிடிக்கும்னா, த பர்சன் ஹூ see the lot of problems, ஆனால் என்னால் முடியும்னு அவங்கக்கிட்ட அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததில்ல. நான் பொம்பளை அப்படின்னு என்னை யாரும் நினச்சிடாதீங்க, என்னோட வேல்யூ எனக்கு தெரியும், நான் எங்கே நின்று நான் என்ன பொசிஷனில் நின்று காமிக்கிறேன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல், அது வந்து லைக் என்னை சுற்றி இருக்கிறப்போ என் ஃபேமிலி பீப்புள்ஸும் வந்து நிறையா மேம் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களோட ஸ்கில், அவங்க பேசுகிற விதம், இதெல்லாம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு யதார்த்தமாக ராயப்பேட்டை ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே ஒரு பில்டிங் ஸ்டுடியோக்கு வந்துச்சு. எதுவுமே யோசிக்கல, அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு அது வேணும். என்னைக்காவது ஒரு அல்ப ஆசையில் நான் மேம் பார்த்துட மாட்டேன் நான் ஜே மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அங்கே கொஞ்சம் பெரிய ஸ்டுடியோவாக ஆரம்பிச்சு, ஏன்னா அதுக்கப்புறமா சொந்தமாக எந்த ஒரு லோன் கீன்னு போடாமல் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் அண்டு நம்ம ஊர்லேயே ஒரு எலைட்டான விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் வித் அஃபோர்டபுள் ரேஞ்சில். சும்மா எடுத்தோன்னே இவ்வளோன்னு இல்லாமல் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கிளாஸ் ஆம்பியன்ஸாக. நீங்கள் இன்னும் பகலில் வந்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லி சன்லைட், ஒரு பிளிஸ்ஃபுல்லாக, வெளியே ஃபுல்லாக அந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ உள்ளே வரவங்களுக்கு வந்துட்டு தே ஓன்ட் ஃபீல் இங்கே உள்ளே வந்துட்டு ஐயோ காசு போடுங்க போகிறாளுங்கடா அப்படின்னு ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக, ஏன்னா ஒரு கல்யாணம்னு வரப்போ ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும், வந்து பேசிட்டு போகிறப்போ நம்மளையும் சரி அந்த வைபும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே டிசைன் பண்ணேன். கிட்டத்தட்ட இதை டிசைன் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. கோவிடில் லாக்டவுனு சரியான அடி, ஏன்னா திறந்துட்டு வாடகை கொடுக்குறோம் அண்ட் பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் அடி மேலே மிதி மேலே வாங்கி பட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் அண்ட் இட்ஸ் டூயிங் குட். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களோட கெரியரில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல தான் இருக்கீங்க. லைக் இது கடந்து வர்றதுக்கு நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இப்போ நிறைய பேர் பட்டிங் ஆர்டிஸ்ட் நாங்கள் நிறைய பேர் பார்க்க முடியுது. லைக் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம்
அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ், நான் இந்த தப்பு பண்ணேன், நீங்க அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு. அந்த விஷயத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். லைக் நம்ம வந்து நம்ம தொழில் வந்து கொஞ்சம் முன்னேறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆளை போட்டுருவோம், அவங்க கிளைண்ட்டை பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு இந்த ப்ரொஃபஷன்ல பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனை 1000 பேர், லட்சக்கணக்கு பேர் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வீட்ல இருந்தே ஈஸியா பண்ணிக்கலாம். பட் இதுக்குன்னு ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. ஸோ நீங்க தான் இதுக்கு முதலாளி, நீங்க தான் இதுக்கு தொழிலாளி. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும். அண்ட் எடுத்தோடனே இதுல வந்து பெரிய ஆள் ஆயிடலாம், இந்த ஒரு கோர்ஸ் போயிட்டு வந்துட்டோம்னா பெரிய ஆள் ஆயிடலாம், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எடுத்துடலாம், அப்படிலாம் இது கிடையவே கிடையாது. நீங்க இதுலயுமே கூட இன்வெஸ்ட்மெண்ட் போட நீங்க சும்மா நீங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா தெரிஞ்சிருக்கோம், ஒரு மேக் ஷோரூம் போய் ஒரு லிப்ஸ்டிக் கேளுங்க. ஓகே, மேக்குன்னு இல்லை, சாதாரணமா ஒரு ட்ரக் ஸ்டோர்ல போயிட்டு ஒரு மேக்கப் ரிமூவரே இன்னைக்கு வந்து 500 ரூபாய் 600 ரூபாய். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு சும்மாவும் வச்சிருக்க கூடாது. நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டெடிகேஷன், அதுக்கான ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ நான் அதை நிறைய பண்ணியிருக்கேன். ஆரம்பத்துல வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர் கோர்ஸ் போகணும், இதை போகணும், ஒரு இடத்துல ஒரு கால் வச்சுட்டிங்கன்னா அதை நின்று சக்சீட் பண்ணிட்டு அடுத்து இதுக்கு ஜம்ப் பண்ணும். இது அது இதுன்னு போனால், ஸோ அது வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி போகாதீங்க. ஸ்லோ ஸ்டடி, யூல் கெட் அச்சீவ் யுவர் கோல். லைக் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஷீ இஸ் அ மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். லைக் இப்போ தான் பட்டிங்காக இந்த சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு வராங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லைக் எப்பவுமே அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, லைக் இந்த தலை சுத்தல் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா லைக் அதிகமான வெயிட்ஸ் நான் கேரி பண்ணிகிட்டே போகிறேன், சரியான ஒரு தூக்கம் இல்லை, காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு ஏதாவது முகூர்த்தம்னா ஓட வேண்டியதாக இருக்குது, அது பக்கத்தில் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 40 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி போகணும், திரும்ப நைட்டு ரிசப்ஷனுக்கு நான் தூங்காமல் வேலை பார்க்குறேன். லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அதனால ஹெல்த்தும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா? லைக் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு இப்போ கூட நான் இந்த கையை நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இன்டர்வியூலையும் இந்த கை எனக்கு நடுங்கிட்டே இருக்கும். வை பிகாஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக, ஏன்னா நாங்கள் மேக்கப் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்ல, கிளைண்ட் இப்படி இருந்தாலும் அவங்க வந்து இப்படி திரும்புறதுக்கு இப்படி. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு பிளாக், மசில் ஸ்ட்ரெயின், என் ரிப்ஸ்லேருந்து என் முதுகு வரைக்கும் ஃபுல் பெயின். இந்த பெயினை நாங்கள் வெளியே சொன்னால் யாருக்கும் புரியாது. இது என்ன பெரிய ஒரு 2 மணி நேரத்தில் பண்ணுறதுல நீ என்ன இது பண்ணிட்ட, இது என்ன நாங்கள் எங்கள் மாதிரி ப்ரொஃபஷனான்னு வாங்க. எங்கள் ப்ரொஃபஷனில் மட்டும்தான் தூக்கம் கரெக்டாக இருக்காது, சாப்பாடு கரெக்டாக இருக்காது, மரியாதை கிடைக்காது. மெயின் திங் அதை நான் சொல்லணும். இந்த ரெஸ்பெக்ட் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, எங்களோட பிஸ்னஸே எல்லாருமே அப்படிதான். ஒரு தேர்ட் வியூவாக இருந்து பார்க்குறப்போ தே திங்க் இது என்ன பெரிய இந்த வேலையா, இப்படி வந்து இப்படி தடை விட்டு போறீங்க, இதுக்கு என்ன காசு, உனக்கு எதுக்கு மரியாதை, கொண்டார் வெளியே உட்கார். அது எங்களுக்கு நினைக்கிறப்போ அவ்வளோ வலிக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்களா 20 கிலோமீட்டர் இங்கேருந்து போவோம் கன்னியாகுமரி வரையினாலும், வி ஜஸ்ட் கோ வித் த ட்ராவல். என் பிள்ளையை விட்டு, என் புருஷனை விட்டு, அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அந்த ஒரு 5000 ரூபாவோ 6000 ரூபாய் காசுக்காகையும் வி ஜஸ்ட் கோ. தண்ணி ப்ராப்பராக, அண்ட் அஃப்கோர்ஸ் உமன்ஸ் கெட் ஈஸிலி சென்சிட்டிவிட்டி, யூடிஐன்னு ஒரு ப்ராப்ளம் வரும், பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை டே பை டே. அது மட்டும் இல்லை, ராத்திரியில் இறங்குறப்போ கொஞ்சம் நம்ம பார்க்க கொஞ்சம் ஹேர் கலர்லாம் பண்ணியிருக்கோன்னா அப்யூசிங். நான்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. எப்படின்னா பளிச்சுன்னு கேட்டுருவாங்க, என்ன பியூட்டிஷனா அப்படியா என்ன, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தாங்கவே முடியாது. ஏன் அது மாற்ற முடியாது? இந்த சொசைட்டியை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கல, பட் கிவ் ரெஸ்பெக்ட் டு திஸ் ப்ரொஃபஷன். எனக்கு அது ரொம்ப இன்னும் கூட வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வேணும் உங்களுக்கு, ஆனால் ஏன் அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க? இட்ஸ் ஸ்டில் தேர். நான் இப்போ கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்னால ஓகே மேம் அக்கான்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஆனால் எனக்கு கொடுக்குற மரியாதை என் அசிஸ்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த செருப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா, வெளியே இருக்குது, அந்த செருப்பை எடுத்துகிட்டு வர்றதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்சம் இந்த பாத்ரூமுக்கு அதை மூடிட சொல்லுங்கள், கொஞ்சம் ஃப்ளஷ் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரியான வேலையை கூட எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வரல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து எவ்வளோதான் நானும் எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வீடியோவில் சொன்னாலும் இட் ஸ்டில் இஸ் தேர். அதை மாற்றணுன்னா நாங்கள் பேசுகிற விதம், என் கிளைண்ட்டுக்கிட்ட புரிய வைக்கிற விதம் நான் மாற்றிருக்கேன். என் மற்றவங்களும் அதை நீங்கள் சொல்கிறப்பயே உங்களோட பொசிஷன் இந்த ப்ரொஃபஷனை மாற்றி அவங்கக்கிட்ட காமிக்கணும். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றலாம் சொல்கிறது. அந்த டைம்ல எல்லாம் கோவம் வராது அவங்களுக்கு? என்ன பண்ணுவீங்க? அழுகதாங்க வரும். என்ன கோவம் வருது சொல்லுங்க? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என் அப்பா வயசு ஆள், அவருக்கு தெரியும் நான் ஒரு லேடி இங்கே உள்ளே உட்காந்துருக்கேன்னு, அப்படியே ட்ரெஸ் மாற்றுறாரு, இன்னர் வேர் கொண்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. நாங்கள் கத்துறோம், சார் நாங்கள் இருக்கோம், இருமா
நான் மாத்திடுறேன், கதவு திறந்துடாது அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க வெளியே கல்யாணத்துக்கு மேடைக்கு போயிட்டாங்க. இப்போ நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்படி நடக்குதுன்னு நான் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன, எங்களுக்கு தெரியும் நீ தான் அப்படி பட்டுவ. இது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? தே ஓன்ட் திங்க் வி ஆர் அ ஹியூமன் பீயிங். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இந்த மாதிரி வெளியே வேலைக்கு போய் பண்ணுச்சுன்னா நீங்கள் இந்த பிள்ளைகிட்ட இப்படி நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இது நடக்குது. அண்ட் நிறையா இந்த மாதிரி விஷயம் இல்லை, நிறைய. இப்போ நாங்கள் ஒரு கேப் டிரைவர் போகிறோமா, ராத்திரி 1 மணிக்கு 1:30 மணிக்கு நாங்கள் புக் பண்ணுறோம்ல, புக் பண்ணுறப்பே நம்ம வந்து பேசாமல் இருந்தோம், ஏதாவது ஃபோனில் பேசிட்டதோ, இப்போ வரோன்னா பியூட்டிஷியனா மேடம், ஓகே, கோர்ஸ் ஃபீஸு அப்படியா, ஆம்பளைங்களுக்குலாம் எடுப்பீங்களா? நம்ம எடுப்போம்னு சொன்னாலும் ஓ அப்படிங்களா, எவ்வளோ நேரம் எடுப்பீங்க, எவ்வளோ நேரம் வரலாம், உங்களை எங்கே வந்து பார்க்கலாம், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா, கண்டினியூ ஆகிட்டே போவோம். நம்ம நம்பர் அவங்க இதில் இருக்கிறப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, குட் நைட், யூ ஆர் லுக்கிங் சூப்பர் குட், இட்ஸ் கண்டினியூயிங். நாட் ஒன்லி இங்கே, எல்லா இடத்துலையுமே தொட்டு 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 அந்த ஒரு பியூட்டிஷியனாகவே எங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு வே ஆஃப் சீயிங் இப்படி தான். ஆனால் லைக் உங்களை பார்க்கும்போது ஒரு போல்டான ஒரு உமனா இருக்கீங்க. எந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் பார்த்தனால மாறி இருக்கேன் ப்ரோ, அதுதான் உண்மை. எந்த ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்லையும் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் பேசுறது மூலமாகவே தெரிய வருது. இன்றைக்கி நிறையா பட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வீட்டிலேயே அவங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களோட ட்ரீம், அவங்களோட பேஷனுக்காக அவங்க தனியாகவே வீட்டையும் பகிச்சுக்கிட்டு தனியாக ட்ராவல் பண்ணி நிறையா இடத்துக்குலாம் போகிறாங்க. அப்போவும் லைக் இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களும் ஃபேஸ் பண்ண லைக் நேரிடும் இல்லையா? அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி ஒரு போல்டாக ஹேண்டில் பண்ணணும்? அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. இதை யாருமே சொல்கிறது இல்லை வெளியே. சொன்னால் வீட்டில் அனுப்ப மாட்டாங்கல்ல. இப்போ இது நமக்கு தேவையா, இப்படி இந்த இது போய் நீ இது சம்பாதிக்கணுமா, வேணாம் போவாது. அதனால தான் நிறைய பேருக்கு இதை வந்து ஒரு பேஷனாக எடுத்த பிறகு கூட அதை கண்டினியூ பண்ண மாட்றாங்க. வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், வேண்டாம் வேண்டாம், நான் சிம்பிளாக இப்படியே இங்கேயே பக்கத்துலேயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சப்போஸ் இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்டயே போய் நீங்கள் சொல்லிடலாம், சி ஐ எம் ஆல்சோ ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், பிஹேவ் பொலைட்லி. அதை சிரிச்சிட்டு நீங்கள் சொல்கிற விதம் இருக்குல்ல, நான் சொல்லிடுவேன். நான் சிரிச்சிட்டே அதை நான் கற்றுக்கிட்டேன் பை த வே ஆஃப் சப்போர்ட்டிங் ஹஸ்பண்ட் எல்லாருமே. ஸோ எனக்கு அப்படி கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது, சத்தியமாக அது கிடைக்காது. கிடைக்கலனாலும் நாங்கள் இங்கே இருக்கோம் இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு. இது முன்னாடி சொல்ல மாட்டாங்க, இப்போ சொல்கிறோம். ஜஸ்ட் மேக் த நோட், நீங்கள் தான் உங்கள் லைஃபுக்கான பாதுகாப்பு. உங்களுக்காக இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு உட்காந்துருந்தீங்கன்னா யாரும்லாம் வரமாட்டாங்க. யூ ஷுட் ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ அதை நான் நிறையா பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட யாராவது அப்படி வந்தாலும் இப்போது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கையில் ஃபோன் இருக்குல்ல, ஃபோனை கையில் எடுத்து கேமரா ஆன் பண்ணிடுறது, பேசிடி நீ என்ன வேணாலும் பண்ணு. ஏன் நம்ம சோஷியல் மீடியாவில் இப்போ யாரும் இது பண்ணுறது இல்லை, ஃபோனை எடுத்துட்டாவே ஓடிடுறாங்க, யாரும் எதுவும் நம்மக்கிட்ட பக்கத்து வர்றதில்லை. ஸோ ஐ யூஸ் திஸ் டெக்னிக். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் ரொம்ப ஒரு பழைய காலத்து இது. ஃபோனு தான் இப்போ எல்லா ஸ்ப்ரேவும், எது எடுத்தாலும் ஓடிடுறாங்க. ஸோ தட் வாட் ஐம் சேயிங். ஃபோன் இருக்குது, பயம் இல்லை, யூ கேன் டூ யுவர் ஒர்க் வித் அ போல்ட் அண்ட் ஹாப்பிலி. எது வந்தாலும் நஷ்டமோ லாபமோ சிரிச்சிட்டே அதை ஹேண்டில் பண்ணோன்னா our life is super. This profession is super. லைக் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ இன்ஸ்டாவில் வந்து நம்ம ரேண்டமாக ஒரு 10 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாலே அதில் கண்டிப்பாக கண்ணில் 2 மாட்டும் இந்த மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், அவங்களோட ஒர்க், அது அவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணி போடுறாங்க. அது ரொம்ப அப்ரிஷியேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு இதனால ஒரு ரீச் நல்லா கிடைக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்படி ஒரு தரமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகேப்பா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அப்போ இவங்க தான்டா சூப்பரா புர்றா அவங்கள அப்படின்னு. இல்லை இவங்களுக்கு அதை விட அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லைக் இப்படியே போய்கிட்டு இருக்கு. எப்படி கரெக்டான ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எப்படியெல்லாம் கூப்பிடணும்? லைக் அது உங்களோட தலையில் தனிக்கு எப்படி நடக்குதோ அன்றைக்கி அதுதான் அந்த மேக்கப் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோதான் சூப்பரான பர்சனை இது பண்ணாலும். பட் ஜஸ்ட் ஃபார் ஃபன், நீங்கள் லைக் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், கோல்டன் ட்ரையாங்கிள் மாதிரி வெட்டிங்ன்றது. மேக்கப், ஃபோட்டோகிராஃபி, டிசைனர். மண்டபம் புக் பண்ணுறாங்களோ இல்லை பீச்சில் கூட கல்யாணம் பண்ணுறாங்களோ, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேண்டியது மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் டிசைனர். ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ணுறப்போ அவங்க எப்படி எடுத்துடுறாங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணுறோம் லைஃப்பில், அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், இருக்கிறதுல டாப் 10 பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை லிஸ்ட் எடுப்போம். அது எப்படி எடுக்கிறாங்கன்னா பை த வே ஆஃப் ஃபாலோவர்ஸ் தான். ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது ஃபாலோவர்ஸ், அவங்க ஒர்க்கெல்லாம் பார்க்கறது இல்லை. அண்ட் செகண்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அழகாக இருக்காங்களா. நீங்கள் வேற ப்ரோ, உண்மையாக தான் சொல்கிறேன், அழகாக இருக்கிறாங்களா, ஹேர் கலர் பண்ணியிருக்கிறாங்களா, இதெல்லாம். அண்ட் தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வேர் லைக் பட்ஜெட்.
கண்டிப்பாக பட்ஜெட் பார்க்குறாங்க, பட்ஜெட் பார்க்காமலாம் யாருமே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் திங் அவங்க பார்க்குறது ஃபாலோவர்ஸ். அண்ட் செகண்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் அழகாக இருக்காங்களா. அண்ட் தேர்ட், தே வாண்ட் டு see the budget. அண்ட் நான் எப்படி சொல்வேன்னா, நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், தப்பு இல்லை. திறமைன்றது வந்துட்டு அழகுக்குள்ளே கிடையாது, யார் பண்ணுறாங்க அந்த அழகுன்றது தான் இருக்குது. அண்ட் ஃபாலோவர்ஸ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது என்னைக்கு வேணாலும் பாட்டாக கூட மாறலாம். அந்த பிள்ளை என்ன ஒர்க் பண்ணியிருக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. வெறும்னே மேலே ஒரு 4 இதை மட்டும் வச்சுட்டு ஓ செம்மையாக இருக்கே அப்படின்னு போவாதீங்க. சப்போஸ் ஓகே அவங்க செம்மையாக பண்ணாலும் டேக் அ ட்ரையல். லைஃப்பில் வந்து கல்யாணன்றது ஒரு வாட்டி தானே, அது திருப்பி வரப்போகிறது இல்லைல்ல, இத்தனை லட்சம் செலவு பண்ணி பண்ணுறது. ஸோ டேக் ஒரு ட்ரையல் மேக்கப். அந்த ட்ரையல் மேக்கப் ஃப்ரீயாக கேட்பாங்க, சத்தியமாக அது பண்ண முடியாது. நம்ம எப்படி அது ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? ஒரு மினிமம் காஸ்ட் தான் கண்டிப்பாக எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த மினிமம் காஸ்ட் கொடுத்து ஒரு ட்ரையல் மேக்கப் எடுத்து அந்த டே உங்களுக்கு எப்படி இருக்குன்றத யார் கண்ணாடியில் விர்ச்சுவலாக காமிக்கிறாங்களோ யூ வில் பி நோ ஓகே இவங்க நமக்கு வந்து அந்த டே எப்படி கொடுத்துருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்ல. தட் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூ கேன் சூஸ். டோன்ட் see the number, டோன்ட் see அவங்க அழகாக இருக்காங்களா அசிங்கமாக இருக்காங்களா, இதெல்லாம் தேவையே இல்லாது. ஜஸ்ட் see the ஒர்க். நீ நேராக போனால் மட்டும்தான். உங்களுக்கு டைம் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாங்கல்ல, உங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறாங்கல்ல, they are a true professionalist. இல்லை நான் so busy, I can't give the trial makeup, நீங்கள் புக் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா, அப்போ உங்கள் டே ஸ்பாயில் ஆச்சுன்னா அவங்க வந்து நான் பண்ணேன் நீ தான் ஆச்சு போ அப்படின்னு சொல்லி டாட்டா பாபாய்னு போயிடுவாங்க. ஸோ பெட்டர் யூ ஷுட் ஹாவ் டு நோ who give the respect to you அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும். உங்கள் கல்யாணத்துக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். லைக் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஒரு பிரைட். இப்போ நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ காசு வாங்கினேன், இப்போ எப்படி வாங்குறேன்றதையும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின காசு வந்து ஒரு ஃபுல் பிரைடல் மேக்கப்பு சாரி எல்லாம் பண்ணி வாங்குறதுக்கு 1500 ரூபாய் வாங்கினேன். ஓகே, 2013 ஒரு பிரைடு கிட்ட. இன்னைக்கு நான் வந்து 1,30,000 ரூபாய் வாங்குறேன் ஜிஎஸ்டியோட. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் 11 வருஷத்தில் நான் வந்து எத்தனை பிரைட்ஸ்க்கு பண்ணியிருப்பேன், எவ்வளோ விஷயங்களை நான் அப்கிரேட் பண்ணியிருப்பேன் என் ப்ராடக்ட் வைஸ். அப்போ 1500 ரூபாயில் இந்த ப்ராடக்ட் வேறு, அப்போ கொடுத்த ஃபினிஷிங் வேறு, இப்போ இருக்க டெக்னிக், இப்போ இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங், இப்போ இருக்க எக்கனாமிக் லெவல். இப்போ நீங்கள் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாவே நீங்கள் சாப்பிட்டு வெளியே வந்தால் பில் எவ்வளோ வருது ஜிஎஸ்டியோட? 700 ரூபாங்க. நல்லா ரீசெண்ட் டைமில் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தேன். 700 ரூபாய். அப்போது எங்களுக்குன்னு ஒரு கூலி போடணும்ல, செய்கிற எங்களுக்கான ஒரு வேலைக்கு. ஸோ அந்த காஸ்ட்டு இது ஜிஎஸ்டி இல்லை கவர்மெண்ட் தப்பு. இந்த ப்ரொஃபஷனுக்கு மட்டும் 18%. ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு நாங்கள் 2 ஈவெண்ட்டுக்கு ஜுவல்லரி மேக்கப்பு ஹேரு போக வர எல்லாம் சேர்த்து இன்றைக்கி நான் இது வாங்குறேன்னா கண்டிப்பாக ஐம் ஸோ ஹானஸ்ட் டு சே திஸ். நான் இதில் வந்து எதுவும் ஒளிச்சு மறைச்சி இது பண்ணணும்னு இல்லை. நான் வாங்குறேன், நான் எனக்கு மக்கள் கொடுக்குறாங்க, என் திறமைக்கு கொடுக்குறாங்க, என்னோட வேலைக்கு கொடுக்குறாங்க. தைரியம் தாங்க உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட்லயும் நிறைய அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இருக்கிறதுல காஸ்ட்லிஸ்டான ஒரு ப்ராடக்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதான் நாங்க வெளிய வைக்கல, உள்ள வச்சிருக்கோம். உள்ள 3 பீரோல அடிக்க வச்சிருக்கோம் ப்ரோ. அப்படி சம்பாதிக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் தானே. இல்ல காஸ்ட்லிஸ்டான ப்ராடக்ட் மீன்ஸ் லைக் இந்த மாதிரி ப்ராடக்ட் 3 கபர்ட்ல இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வந்து இங்க கூட பாருங்க, டப்பாவா வச்சிருக்கோம் பாருங்க. இன்னும் ஓபன் பண்ணாம எடுங்க. காஸ்ட்லிஸ்டான ப்ராடக்ட், காஸ்ட்லிஸ்டான ப்ராடக்ட் அது 1 2 இல்ல. ஒரு இப்ப ரீசன்ட்டா நான் ஹெர்மஸ்னு ஒரு லிப்ஸ்டிக் வாங்குனேன். ஹெர்மஸ் தெரியும்ல பிராண்ட், ஹெர்மஸ் லைக் தி பேக்ஸ் அண்ட் பெல். அதுல வாங்குன ஒரு லிப்ஸ்டிக் தான் வந்து ஐ திங்க் 7500 நினைக்கிறேன். பட் நான் வந்து வாங்குவேன், பட் ஒரு லிப்ஸ்டிக்கை 7500 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு இது இல்ல. 1 lakh கொடுத்து ஒருத்தவங்க வாங்கிருக்காங்க. இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல போய் நான் கேள்வி கேட்டேன். இல்லங்க அவ்வளோ பெருசாலாம் நான் சீன்லாம் கிரியேட் பண்ண மாட்டேன். எனக்கு அது காஸ்ட்லி. மற்றபடி வாங்குறேன், ஒரு பர்ஃப்யூம் வந்து 30,000 ரூபாய் ஒரு இதெல்லாம் வாங்குறோம். பட் இது ப்ராடக்ட்ல இப்போ ரீசெண்டா வாங்கினதுல ஒரு அடிக்ஷன் அதுதான். மற்றபடி நான் அவ்வளோ சீனெல்லாம் போட மாட்டேன் ப்ரோ. ஓகே, இவ்வளோ அப்பாவி மாதிரி நடிக்கும் போதே தெரியுது. கண்டிப்பா இவங்க இல்ல ப்ரோ, ஏதாவது ஒன்று அந்த 3 கபோர்டி திறந்து பார்த்து 3 கபோர்டி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மைட் பி இட் பீன் இன் a lakhs. பட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு லேக் கணக்குல செலவு பண்ற அளவுக்கு இன்னும் நான் அவ்வளோ பெரிய பர்சன் ஆகல. ஓகே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் மக்களே, பொய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ இந்த பிரைடாக இருக்கவங்களுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாம் என்ன, லைக் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைடாக இருக்கவங்க வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னா மூஞ்சி நல்லா கழுவணும். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பசங்க ஒர்க் பர்சன் ஃபேஸை ஒழுங்காக ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் பிம்பிள் ஆக்னி அந்த டைமை தான் வந்து ஃபேஷியலை கரை வென்று பண்ணிக்கிட்டு வரேன்னு பண்ணுவாங்க. பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் என்ன ஆகுனா ரொம்ப நிறைய பிம்பிள்ஸ் ஆக்னி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கல்யாணம்னு வந்தோடனே இம்மீடியட்டாக போய் பியூட்டி பார்லருக்கு போகாதீங்க.
ஃபர்ஸ்ட் நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க. தண்ணி நம்ம அம்மா நம்ம ஆச்சி வீட்டில் சொல்லுவாங்க, ஏண்டி தண்ணியே குட்ரி தண்ணியே குட்ரி தண்ணியே குட்ரின்னு. அதை பெரியவங்க சொல்கிறத கேட்டாவே போதும். அண்ட் வீட்டில் இருக்க நார்மலாக இருக்க ஹெர்பல் திங்ஸ் லைக் கடலை மாவு, யூனோ நிறைய பேர் நினைப்பாங்க, நீ என்னடி இவ்வளோ ஃபேஷனாக இருக்க, அவ்வளோ டிப்ஸ் போடுற, நீ என்ன வீட்டில் இருக்க கடலை மாவு போட சொன்னால், தட் இஸ் அ ஹெல்தி வே. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் டு டேக் கேர் ஹோம் கேர் வித் ஆர்கானிக் மெத்தட் அண்ட் ஆலிவேரா ஜெல். கத்தால இருக்கா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜெல்லை முகத்தில் போடுங்க. இந்த ஒரு பேக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் செகண்ட் இந்த கேர். அண்ட் மூணாவது ரொம்ப 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 தேவையான விஷயம் தூக்கம். இந்த தூங்குனாங்கனாவே அவங்க முகம் அவ்வளோ பொழிவாக இருக்கும். அந்த பிள்ளைங்க தூங்காமல் அப்படியே ஓன்னு வந்து, நான் தான் உங்ககிட்ட மேக்கப் புக் பண்ணிட்டேன்லக்கா, இவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் பேக்கேஜ் எடுத்திருக்கேன்ல, நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் என்ன தான் பார்த்தாலும் அந்த கண்ணில் வந்து அந்த சிரிப்பு இருக்கணும். அந்த கல்யாண கலைன்றது அந்த கண்ணில் தான் இருக்குது. நான் பண்ணுற மேக்கப் ஜஸ்ட் அ ஷோ. உள்ளே இருக்கணும்னா அதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், உன் மைண்டு நல்லா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் போதும், வேறு எதுவுமே வேணாம். குட் வாட்டர், ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஜஸ்ட் ஹோம் கேர், தட்ஸ் இனஃப். பண்ணக்கூடாதது இந்த 3 தவிர எதுவுமே பண்ணக்கூடாது. ஆமாம், மெயினாக மாப்பிள்ளை கூட ஃபோன் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக மணிக்கணக்காக எல்லா பிள்ளைங்களும் அதான் பண்ணுவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க, தூங்கவே இல்லைக்கா, கண்ணு ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு, அந்த சிரிப்பே இருக்காது, அந்த முகத்தில் பொலிவு இருக்காது. எஸ். இப்போது ரீசெண்ட் டைமில் லைக் உங்களோட ஒர்க் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜோவிகா அவங்களுக்கு வந்து நீங்கள் மேக்கப் போட்டது, ஸோ அந்த ஒரு கொலாபரேஷன் பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். எப்படி நடந்துச்சு மேம் அந்த ஒரு கொலாபரேஷன் ப்ராசஸ்? ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வனிதா அக்கா வந்து ஜோவிகா வந்து பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அக்கா வந்து என்ன கேட்டிருந்தாங்க, லைக் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷூட் பண்ணலாம் கார்த்திகா ஜோவிகாவுக்கு அப்படின்னு. பட் ஆஸ் ஐம் அ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், நமக்கு எல்லா டைமும் முகூர்த்தம் இருக்கும் அண்ட் அப்புறம் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறனால அக்கா கொஞ்சம் டைட்டாக இருக்குக்கா ஸ்கெடியூல் அப்படின்னு. பட் அக்கா சொல்லலை ஷீ இஸ் கோயிங் ஃபார் பிக் பாஸ் அப்படின்றதுலாம் என்கிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா வேணா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன் ஷூட்டை, பட் சுத்தமாக டைம் இல்லை. அப்புறம் அக்கா சொன்னாங்க, சரி ஓகே நீ பார்த்துட்டு, பட் நீ தான் ஜோவிகாவுக்கு பண்ணணும், நம்ம ஒரு சூப்பராக பிளான் பண்ணலாம். ஏன்னா அக்காவுக்கு நான் வந்து ஒரு 2 ஷூட் பண்ணேன். நான் அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில் பிபி ஜோடிகளில் ஒரு ரியாலிட்டி அந்த ஷோவில் வந்து அம்மன் மேக்கப் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம எங்கே அம்மன் மேக்கப்லாம் போட்டிருக்கோம். சரி, அது வனிதாக்கான்னொடனே கொஞ்சம் எல்லாருமே ஒரு ஏற்றி வச்சுருக்காங்களோ, ஐயோ அவங்க ரொம்ப இப்படி அவங்க அப்படி, சரி நம்ம பண்ணுவோம், நம்மளோட ஒர்க் தடை பண்ண போகிற போய் பண்ணுவோன்னப்போ அக்கா வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ கிளாட். வெளியே பேசுகிறதுக்கும் ரியாலிட்டியில் அவங்க என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருந்துச்சு. ஷீ இஸ் ரெஸ்பெக்ட் மீ லைக் ஒரு மேக்கப்புன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபஷன், அந்த தொழிலுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், என் கையெல்லாம் தொட்டு கூப்பிட்டுட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கையை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் மேக்கப் பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் இல்லை. எனக்கு அக்கா பண்ணப்பே ஐம் ஸோ ஹாப்பி, ஓகே சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு. அண்ட் சூப்பராக பண்ணுவோம் அந்த மேக்கப். ரம்யா கிருஷ்ணன் மேம், நகுல் சார் எல்லாருமே வந்து மேக்கப் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோன்னே அக்காவும் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் ஹர், சூப்பராக பண்ணியிருந்தடி அப்படின்னு. அண்ட் அந்த ஜேர்னி அப்படியே இருந்தது. அக்கா ஒரு வாட்டி என்கிட்ட பேசுறது, அவங்க கடை ஓப்பன் பண்ணப்பெல்லாம் கூப்பிட்டது, அவங்க வீட்டுக்கு பூஜை கூப்பிட்டது, அவங்க யாருக்கிட்டையும் அவ்வளோ இந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன், பட் என்னமோ தெரியல உன்னோட மேக்கப் கிரியேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி ஷி வாஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி பாண்ட். அண்ட் என்னையும் வந்து வாடி என்னடி அப்படி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓகேக்கா. பட் ஜோவிகாவுக்கு ஷூட் மட்டும் எனக்கு அவள் பிக் பாஸ் முன்னாடி போலேயே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ பண்ண முடியாமல் போச்சேன்னு. தென் எஸ் அனதர் டே சும்மா ஒரு டெக்ஸ்டில் அக்கா லெட்ஸ் டூ சம் பிளான் இன்னொன்னே, ஆமாண்டி நானே டெக்ஸ்ட் பண்ணலான்னு, வா பண்ணலாம், அவ்வளோதான் ஒரே டெக்ஸ்ட். அதுக்கு அடுத்த நாள் வி ஸ்டார்ட் த ஷூட். எந்த ப்ரீ பிளான் எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த தீமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது யாரோட ஐடியா? அந்த தீம்னு நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. பட் அக்காவோட ஐடியா வந்து என்னன்னா, லைக் அவங்கள வந்து ஒரு குழந்தை தானே அந்த பொண்ணு, லைக் 19 இயர்ஸ் ஓல்டுன்றப்போ நம்ம வந்து அந்த பிளே ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி காமிக்கிறது வந்து நான் கொஞ்சம் பயந்தேன். பட் அக்கா தான் வந்து ஐ வாண்ட் டு லுக் லைக் பப்பிகா அப்படின்னாங்க. பப்பிகா மீன்ஸ் ஸ்ரீதேவி மேம், நம்ம பழைய ஆக்ட்ரஸ். அவங்கள வந்து அவங்களோட பெட் நேம் போல இவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க போல. எனக்கு அந்த மாதிரி ஒரு லுக் வேணும்டி, லைக் நல்ல பெரிய பொட்டு வச்சு எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ அந்த பாட்டில் வீ நல்லா இருந்தது. அப்போ இதெல்லாம் எப்படி காணப்போ உடனே அவங்களோட வனிதாக்காவோட டான்ஸர், அவங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தவங்க. ஸோ மஞ்சுளா மேம் இருந்தப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க கிட்ட கூப்பிட்டு, அதுலேயும் ஷீ இஸ் சீயிங் லாட் ஆஃப் அந்த ரெஸ்பெக்ட். எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்க, எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்தவங்க, எனக்கு ஃபேவரட்டான மேக்கப் பர்சன் எல்லாம் என் பொண்ணுக்கு கரெக்டாக அமையணும்னு சொல்லிட்டு இமீடியட்லி தான் டக்னு அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஒரு லுக் மட்டும் தான் பிளான் பண்ணோம். சத்தியமாக அந்த ஒரு லுக் மட்டும்தான்
ஷூட் பிஃபோர் பிரியாணி சாப்பிட்டு ஓகேக்கா சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டே வி பிளான். அண்ட் அதுக்கு அடுத்து வந்த லுக்லாம் வந்து சடனாக ஒரு கோ வித் த ஃப்ளோ. ஓகேக்கா நெக்ஸ்ட் நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணலாமா, சரி பண்ணுடி, உனக்கு தெரியும் அவள் எந்த ஆங்கிளில் அவள் நல்லா இருப்பாளோ நீ பண்ணு, கோ வித் யோர் ஸ்டைல் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் பண்ணோமே தவிர்த்து நத்திங் வில் பி லைக் லுக்கு மட்டும் நல்லா நியூடாக இருக்கணும், அவளாக தான் தெரியணும், வேற யாரோ மாதிரி அவள் தெரியக்கூடாது. அதில் மட்டும் ஷி வாஸ் டெல் எஸ். ஏதாவது சேஞ்சஸ் பார்த்தீங்களா ஸோ ஜோவிகா கிட்ட? ஏன்னா பிக் பாஸ் வேற போயிட்டு வந்திருக்காங்க, ஒரு பெரிய ஒரு இல்ல ரியாலிட்டி நான் அப்படிதான் நினைச்சிட்டு போனேன் சத்தியமா. லைக் திஸ் இஸ் நாட் ஃபார் இதுக்கெல்லாம். நான் நினைச்சேன் இந்த பொண்ணு கொஞ்சம் ஆட்டிடியூடா இருப்பா போல. ஏன்னா நம்ம டிவியில் அப்படிதானே காமிச்சாங்க. ஷி இஸ் ஸோ ஆங்கர், ஷி வாஸ் ஸோ இப்படிதான் நான் அப்படிலாம் பண்ணதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் இந்த பிள்ளை ஆட்டிடியூடாக தான் இருக்கும், நான் அவகிட்ட போய் இப்படி வேற நான் பண்ணி காமிச்சு டே நீ அதெல்லாம் பண்ணதை பார்த்து நான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன்னு. பட் ஷி வாஸ் வெரி பொலைட் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு அதுதான் அவங்க மம்மி மாதிரியே ஷீ இஸ் ஆல்சோ கெட் அ ட்ராக். ஒருத்தவங்க நம்ம ப்ரொஃபஷனலிஸ்ட் நமக்கு பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அண்ட் இந்த மூஞ்சி காமிக்கிறது, சில பேர்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணாவே எனக்கு தலைவலிக்குது என்னை விடுங்க, எனக்கு போதும், எனக்கு இது வேணாம், எனக்கு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குது நம்ம அது மாதிரிலாம் பண்ணாமல் ஷி வாஸ் வெரி குவாய்ட்லி. ஷீ இஸ் ஆல்சோ கோஆப்ரேட்டிவ். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. சீனே இல்லை. அது பிக் பாஸ் வீடும் இல்லையே, வனிதாக்கா வீடாச்சு, எங்கேருந்து சீன் இருக்கும். ஸோ ஷீ வாஸ் வெரி குவைட் குட். கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்களா? அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் கீழே வந்த கமெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு இன்டர்வியூவில் பேசினப்போ அவங்களும் இது கேட்டப்போ எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பிக் பாஸ் வீடு வந்து ஒரு உண்மையான வீடு மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. டிவியில் பார்க்குற ஒரு விஷயத்த இவங்க இப்படி தான் அவங்களே அந்த போர்ட்ரேவ நினைச்சுக்கிறாங்க. இவங்க இப்படிதான் போல ரியாலிட்டி யாருக்கும் தெரியல. அந்த ரியாலிட்டி நம்ம உண்மையாவே அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். தட் இஸ் நாட் தே ஆர் அப்படிங்கிறது. அண்ட் அந்த ஒரு கமெண்ட்டும் ஆஸ் அ உமனா இருந்து நான் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய வார்த்தைகளே இல்லை இந்த வயசுல. அந்த பொண்ணும் சரி. அண்ட் நம்ம ரீட் பண்றதுக்கே அருவருப்பா இருக்கு. எதுக்காக ஒரு ரியாலிட்டி ஷோன்னு கூட ஏன் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐ ஃபீல் so bad and of course we don't mind about that also. They are stupid peoples, they don't have a time to comment. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி we just make a sense. நான் ஒரு கமெண்ட் படித்தேன், லைக் வனிதா மேம் வந்து லைக் ஜோவிகாவை தப்பாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறையா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சது. ஆனால் நீங்கள் வனிதா மேம் கூட ரொம்ப ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறதுனால லைக் அவங்களோட விஷயம் என்ன, அவங்க பொண்ணை அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களோட பொண்ணோட ட்ரீம்ஸ் பற்றியெல்லாம் என்னெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க? லைக் அவங்க ட்ரீம்ஸ்ன்னு ஷேர் பண்ணது பப்ளிக்லேயே சொல்லிட்டாங்களே. என் பொண்ணு வந்துட்டு ஒரு நயன்தாரா த்ரிஷா மாதிரி வர வேண்டிய ஒரு இது அவங்களுக்கு வந்து அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க மனசில் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்குது. என் பொண்ணு வந்துட்டு ஷி ஹாவ் அ குட் ஒரு பொசிஷன் நான் எடுத்து கொடுக்கணும் என் பிள்ளைக்கு. இந்த மீடியாவில் அவளுக்கு ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஒரு அம்மாவாக இப்போ நம்ம நிறைய விஷயத்த ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம இதை படிக்க வைப்போம், அதை படிக்க வைப்போம், இது பண்ணுவோம். அண்ட் அந்த பிள்ளைக்கு அது வரலன்றப்போ இந்த விஷயத்த நம்ம செஞ்சு கொடுப்போம். ஆஸ் அம்மாவாக நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வரல, அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு வரும்ன்றது அடுத்த விஷயம் நம்ம பார்த்து நம்ம டெவலப் பண்ணி கொடுப்போம் இல்லையா? அந்த பிள்ளைக்கு அவங்க அதை அழகாக கைட் பண்ணுறாங்க. நான் ஒரு அம்மாவாக நான் அந்த அம்மா எப்படி கைட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தேனே தவிர்த்து இட்ஸ் அவங்களோட பர்சனல். அது ஐ காண்ட் சொல்ல முடியாதுல்ல, இது இவங்க இப்படி இருக்கிறது கரெக்டு, அவங்க இந்த பொண்ணை இப்படி கைட் பண்ணுறது கரெக்ட். ஒரு அம்மாவா ஷீ இஸ் டூயிங் ஹர் ஒர்க். தான் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க. அது அவங்களோட விருப்பம். அதுக்கு நம்ம ஆஸ் அ தேர்ட் பர்சனாக இருந்து நான் அது வந்து ஒரு பெரிய இதுவாக சொல்கிறதுக்கு தெரியல. எனவே உங்களை பார்த்து சில விஷயங்கள் பேசினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.